தாமரைக்கனி தற்போது செங்கோட்டையனுக்கு என்ன பதவி வழங்கலாம் என்பது எப்போது நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும்? தற்போது செங்கோட்டையன் தாவேக்கவில் இணைவது உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் என்ன பதவி வழங்கப்படும், அது தொடர்பான அறிவிப்புகள் எப்பொழுது எதிர்பார்க்கலாம்? நீங்க கேட்பது போல் அவருக்கான பொறுப்பு என்பது கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்பு தான் அவருக்கு வழங்குவதற்கான வாய்ப்பு. ஏன்னா அவர் நீண்ட நெடிய அரசியல் களம் கண்டவர், கிட்டத்தட்ட நீண்ட ஆட்களாக சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஒருவர் தான் செங்கோட்டையன். அதுவும் அதிமுக பலம் வாய்ந்த ஒருவராக இருந்தவர் தான் செங்கோட்டையன். அவருக்கு கண்டிப்பாக பொதுச் செயலாளர், அதாவது அமைப்பு பொதுச் செயலாளர்களும் இது போல ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துல பல்வேறு அமைப்புகளுக்கு பொதுச் செயலாளர் பிரிவானது இருக்கிறது. அது போல விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அவருக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே கூறியிருந்தது அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே அந்த கருத்துக்கள்லாம் வெளியே இருந்தது. அந்த நிலையில தான் அவருக்கு நேரடியாக விஜயிடம் ஆலோசனை மேற்கொண்டு விஜயிடம் ரிப்போர்ட் செய்யும் அளவிற்கு தான் அவருக்கு அந்த பொறுப்பானது ஏற்கனவே வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே 28 அந்த நிர்வாகிகள் கொண்ட குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிர்வாக குழுவினை செங்கோட்டையன் தலைமை தாங்கி பார்ப்பார். அந்த குழுவினுடைய நடவடிக்கைகளை முழுமையாக செய்து அதை நேரடியாக விஜயிடம் தொடர்ந்து பேசுவதற்கான ஒரு முக்கியமான பதவிதான் அவருக்கு வழங்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே நான் சொல்வது போல அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கலாம், இல்ல கட்சியில ஒரு உயர்ந்த பதவியானது வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பதவியை பொறுத்த வரைக்கும் அவர் இன்றைய தினம் விஜயை சந்தித்து இணையும் பொழுது அந்த பதவி வழங்கப்படுமா, இல்ல இணைப்பு நிகழ்ச்சி என்பது தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் நடைபெறுமா என்பது வரக்கூடிய இன்றைய தினம் தான் உறுதி செய்யப்படும். எனவே இன்றைய தினம் உறுதி செய்யப்பட்டால் இவருடன் இணைந்து கட்சியிலிருந்து, அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டவர்களும் ஒன்றிணைந்து மொத்தமாக ஒரு இணைப்பு விழா என்பது பனையூரில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. எனவே தற்போது விஜயை சந்தித்து வெளியே வந்ததுக்கு பிறகுதான் அவருக்கு என்ன மாதிரியான பொறுப்பு, இந்த நிகழ்ச்சி எப்போது நடைபெறும் என்பதும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.